இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். விக்ரம் சார் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்ல வேணாம், இது எல்லாமே எனக்கு தரணும். தமிழ் சினிமா இவ்வளோ நாள் தோத்துனே இருக்குன்னு சொன்னாங்க. தோக்கனா இல்லை, இந்தியா சினிமாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அவ்வளோ மேக்கிங்கு கலக்கிட்டார், உயிரை கொடுத்துருக்காரு. செம்ம சூப்பராக இருக்கு. சியான் சாரோட ஆக்டிங்கு கேட்கவே தேவையில்ல, செம்மையாக இருக்கு. ரஞ்சிதனோட டைரக்ஷன், மியூசிக் வைஸ் எல்லாருமே, அப்புறம் பசுபதி அவங்க எல்லாரோட ஆக்டிங்க்கு செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. நிறைய கிரெடிட்ஸ் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் கொடுக்கணும். ஸோ மியூசிக் தான் நல்ல எலிவேட்டா இருக்கு மியூசிக். தங்கலாம் வெற்றினா மிகப்பெரிய வெற்றி. அவர் ஏதோ பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் ஒரு 60-70% டார்க்ல இருக்கு. நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. படம் ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்டா இருந்ததுங்களா? நீங்க எதிர்பார்த்து போனதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டா? ஆக்சுவலி சொல்லணும்னா பாரஞ்சித் எடுத்த பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ்லேயே வந்து இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப ஆப்டாகவும் இருந்தது. ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் பெஸ்ட். இல்லை படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. அதுவும் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது அந்த காலத்துக்கே கொண்டு போய் காட்டுற மாதிரி இருந்துச்சு. இது விக்ரம் சார் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்ல வேணாம், இது எல்லாமே எனக்கு தரணும். நல்லா இருந்தது. பிரியா பவானி சங்கர்லாம் எப்படி இருக்கு? ப்ரோ நான் படம் பார்த்தேன், தங்கலாம் மியூசிக் நல்லா போகுது, ஸ்லோ தான். எந்த மதம் கும்பிட்டாலாம் இது இருக்கணும், ஒரு இப்படி மண் இருக்கணும், நகை இருக்கணும். நீ கெட்டவனா கூட இருந்துட்டு பணம் இல்லாம இருக்கிறாத, நீ கெட்டவனா கூட இருந்துட்டு நிலம் இல்லாம இருக்கிறாத, நீ கெட்டவனா இருந்துட்டு விவசாயம் இல்லாம இருக்கிறாத. அவ்வளவுதான் கதை சார். இப்போ நான் விக்ரம் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படமே வராமல ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு படம் வந்து படம் எடுத்துட்டு ரொம்ப நாளா வராமல இருந்துச்சு. தியேட்டருக்கு வந்து எப்படி மக்கள் ரீதியாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். ஒரு விக்ரம் சாரை பிடிக்குன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற படத்தில் இந்த ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி டைலாக்லாம் அப்படியே செம்மையாக தரமாக நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. கன்ஃபார்மாக பாரஞ்ச் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கதை, நல்ல கதையாக விக்ரம் சாருக்கு ஒரு 2-3 படம் கொடுத்து விக்ரம் சார் இன்னும் ஹை லெவலில் தூக்கி காட்டினா நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பெக்டேஷனோடவே போகலங்க, பட் ஃபிலிம் ஃபில்ஃபில் எல்லா விதத்துலையும் ஜிவி மியூசிக் வாஸ் வெரி நைஸ். யாரோட கேரக்டர் ரொம்ப அஃபெக்ட் ஆனது பார்க்குறப்ப? ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க டிஃப்ரெண்டாக இருப்பாங்கல்ல. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சதா சொன்னாங்க. அது யாருன்னா ஒருத்தரோட ஆக்டிங் இம்ப்ரெஸ் ஆயிருக்கும்ல. படத்துல எல்லாருமே வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ, அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து வாஸ் வெரி நைஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது. தனியாக அதுவே தெரியல. சூப்பராக தான் இருக்குது, பார்க்கலாம். நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் பாட்டெல்லாம் மஜா இருக்குது, பிஜிஎம்மும் நல்லா இருக்குது. பார்க்கலாம், நிறைய வாட்டி பார்க்கலாம். சூப்பர். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அந்த நல்லா இல்லைங்களா? இல்லை நல்லா தான் இருக்கு. கோலார் கோல்டு மில்லை பற்றி இருக்கு. அதில் எப்படி அவங்க ஒர்க் பண்ணாங்க, கீழே லேபர்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணாங்க, அவங்க கஷ்டம் எப்படி இருந்தது, பிரிட்டிஷ் வந்து நம்மள்ட்ட எப்படி கோல்டு எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற பற்றி. ஆனா உண்மையிலே எல்லாம் நடந்துதான். தில்ப் சுல்தான் காலத்துல இருந்து அதாவது அந்த கேஜிஎஃப்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப்லாம் பார்த்து ரொம்ப பேர் கிராஸ் பண்ணி கேட்டாங்க, இந்த கேஜிஎஃப் மாதிரி தங்கத்தை எடுக்கிறதா, அதை எடுக்கிறதா, இதை ஏங்க அது வேறங்க. அது கோட் சுட்டு போட்டு எடுக்கிறதுங்க, கண்ணை வச்சு எடுக்கிறதுங்க, மிரட்டி எடுக்கிறதுங்க. ஆனா இது கிடையாதுங்க. அதாவது ஒரு கொம்பு, ஒரு கோடாரி, இவ்வளோ பெரிய பாம்பு இதெல்லாம் மீறி காட்டுக்குள்ள போய் எடுக்கிறதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சாருக்கு படம் நிறைய படம் கொஞ்சம் ஃப்ளாப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எடுத்த கதையாக, ஒரு விக்ரம் சாருக்கு ஏற்ற கதையாக நல்லா கொடுத்து இந்த படத்தில் எப்படி எப்படிலாம் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு விக்ரம் சார் நல்லா சூப்பராக ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு பாரஞ்சித்துக்கு ஏற்ற மாதிரி.